நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். சிஏபிஎஃப் ஒரு போஸ்டிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எஸ்எஸ்பியா இருக்கட்டும், ஐடிபிபியா இருக்கட்டும், பிஎஸ்எஃப்பா இருக்கட்டும், சிஆர்பிஎஃப்பா இருக்கட்டும், சிஎஸ்எஃப்பா இருக்கட்டும். அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா இந்த ஃபோர்ஸஸ்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் ஆனா அத நம்ம எங்க படிக்கிறது? எப்படி படிக்கிறது? அதோட ப்ரொசீஜர் என்ன? அத எப்படி டெய்லி நம்ம பிரிப்பேர் பண்ணணும்? அப்படின்ட்டு பல கன்ஃப்யூஷன் இருக்கும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. அதுக்கேத்த சொல்யூஷனா தான் நம்ம ஒரு ரெடிமேட் மெட்டீரியலா ஒண்ணு ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? பிடிஎஃப் ஃபார்மேட்ல ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம அத எப்படி நீங்க படிக்கலாம்? நீங்க இந்த 1 இயர் 2027 பிரிப்பரேஷனுக்கு அத எப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்? அப்படின்ட்டு இந்த வீடியோல நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோ டில் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜஸா நடக்கும். ஓகேங்களா? ஒரே நாள் பேப்பர் 1, பேப்பர் 2 காலையில மதியம் நமக்கு நடந்து முடிஞ்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ்ல நமக்கு பிசிக்கல் டெஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மந்த்ஸ்ல நமக்கு இன்டர்வியூ நடக்கும். அடுத்து ஓவரால் கட் ஆஃப் தான். ஓவரால் கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிட்டன் எக்ஸாமும் இன்டர்வியூவும் கம்பைன் பண்ணி நமக்கு வந்து ஓவரால் ரிசல்ட் போடுவாங்க. அதுல நமக்கு எந்த ஃபோர்ஸ் அலாட்மெண்ட் ஆயிருக்கோ நம்ம கட் ஆஃப்க்கு ஏத்த மாதிரி நம்ம அந்த ஃபோர்ஸ் நமக்கு எலிஜிபிளா இருந்துச்சு அப்படின்னா அந்த ரோல்ல அந்த ஃபோர்ஸஸ்ல நம்ம வந்து அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்டா ட்ரெய்னிங் ஜாயின் பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கு இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜிஎஸ் சப்ஜெக்ட்டும் நம்ம படிப்போம். அதே மாதிரி பேப்பர் 2ல நம்ம வந்து எஸ்ஐ டிஸ்கிரிப்டிவாவும் நம்ம எழுதுவோம். ஒரே நாள்ல பார்த்தீங்கன்னா, காலையில பேப்பர் 1 வந்து ஃபுல்லாவே அப்ஜெக்டிவ் டைப் தான். ஓகேங்களா? அதில பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ், ஆப்டி ரீசனிங் உங்களுக்கு பேப்பர் 1ல அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்கும். பேப்பர் 2 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, எஸ்ஐ, ப்ரிசிஸ் அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட், ரிப்போர்ட் அப்படின்ட்டு நடக்கும். இப்போ பொதுவா சிஏபிஎஃப் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் வரும். எப்படின்னா, பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் டைப் அது ஓவராலா எல்லாருக்கும் எஸ்எஸ்சி, சிஜிஎல் படிச்சாலும் அதே பேட்டர்னா தான் நமக்கு ஃபாலோ ஆகும். பட் ஆனா பேப்பர் 2 கம்ப்ளீட்டா எஸ்ஏ எழுத சொல்றாங்க, ப்ரிசிஸ் எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஆக்சுவலா பேப்பர் 1 கம்பேர் பண்ணும்போது பேப்பர் 2 நம்ம ஈஸியாவே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். கரெக்ட்டான அப்ரோச் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா? அப்ப நமக்கு நாலேஜ் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அப்ஜெக்டிவ் நாலேஜ் இருக்கணும், அதே மாதிரி டிஸ்கிரிப்டிவ் நாலேஜும் இருக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நம்ம ஒரு ஷார்ட்டா ஒரு ரெடிமேட் மெட்டீரியல் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருப்போம். கிறிஸ்பா. ஓகேங்களா? நமக்கு வந்து வளவளன்னு இல்லாம கையிலேயே உங்களுக்கு இப்போ ஒரு 5, 6 மெட்டீரியல் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க தேடி எதுவுமே அலைய வேண்டாம். உங்க கையிலேயே எல்லா மெட்டீரியல் இருக்கும். நீங்க டிஜிட்டல் அதாவது நீங்க இ-புக் ஃபார்மேட்ல மொபைல் வியூல யூஸ் பண்ணி கூட படிச்சுப்பீங்க. அப்படி இல்லைனா பிரிண்ட் அவுட் எடுத்து கூட படிச்சுப்பீங்க. நீங்க பெருசா எங்கேயுமே அலைய தேவையில்ல. அதெல்லாம் எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகுறது, அதாவது ஒரு ப்ராப்பர் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் அப்படியே குயிட் பண்ணிடுவோம். அது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பரா கைடன்ஸ் இல்ல நமக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு ஃபார்ம் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெய்லி விஷன், அதாவது ஒரு 1 மந்த்ல இத நம்ம முடிக்கணும், 2 மந்த்ஸ்ல இத கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்பரான பிளானும் இல்ல. ஓகேங்களா? இதுல நம்ம எப்படி வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேப்பர் 1 கண்டென்ட்ட பொறுத்த வரைக்கும் நமக்கு அவைலபிள் நிறைய இருக்கும். நீங்க அத படிச்சுப்பீங்க. பட் ஆனா பேப்பர் 2 உங்களுக்கு ப்ராப்பரா கைடன்ஸ் இருக்காது. அது மட்டும் இல்லாம எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ்ல நீங்க பிரிப்பேர் பண்ணுவீங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து பேப்பர் 1யும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், பேப்பர் 2யும் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது உங்கள 2யும் மெர்ஜ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேப்பர் 2 சொல்லப்போனா உங்களுக்கு வந்து சப்போஸ் உங்களுக்கு அந்த பேப்பர் 2ல இப்ப எஸ்ஏ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 4 எஸ்ஏயும் உங்களுக்கு தெரிஞ்சதாவே இருக்கட்டும். பட் ஆனா அத எழுதுறதுக்கு உங்களுக்கு டைம் மேனேஜ்மென்ட் இருக்கணும். ஒரு எஸ்ஏய 18 நிமிஷத்துல நம்ம எழுதி முடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ரெகுலரா பிராக்டிஸ் எடுக்கணும். ஓகேங்களா? இதே மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் பிளான் இல்லாம உங்களுக்கு ஒரு தீம்ஸ் நோட்ஸ் இல்லாம தான் நமக்கு நிறைய பேர் இதனால தான் ஃபெயில் ஆவாங்க. ஓகேங்களா? இப்போ இது எல்லா இஷ்யூவும் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது? இப்போ நான் என்னையே எடுத்துக்கிறேனே. எனக்கு வந்துட்டு இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் இப்போ என்சிஆர்டி எடுத்துக்கோங்க. என்சிஆர்டி நான் இப்போ வாசிச்சேன் அப்படின்னா, எனக்கு ஒன்ஸுக்கு ஒரு 5 டைம் நான் பார்க்கணும். அதை ரீட் பண்ணணும். அப்பதான் எனக்கு அந்த கான்செப்ட்டே எனக்கு புரியும். நான் வந்து என்ன மாதிரி தான் இங்க ஒரு 80% ஆஃப் பீப்பிள் இருப்பாங்க கண்டிப்பா. அதாவது இப்போ எஸ்எஸ்சி, ஜிடி படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லனா நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்றவங்க ஏன் யூபிஎஸ்சி, சிஎஸ்சி அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்டயே நீங்க கேட்டு பாருங்களேன். அது ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க. அந்த கஷ்டங்கிற எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம நிறைய எழுத வேண்டியது இருக்கும். நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். மேக்ஸிமம் எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்கும். அப்படிங்கிற ஒரு ரீசனா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த இஷ்யூவை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸ்ல கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது எக்ஸாம் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ், அது பேப்பர் 1ல நமக்கு கவர் ஆகிடுது. அது போக ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இந்த 4 ஸ்டாட்டிக் இ-புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 டெய்லி பிராக்டிஸ் செட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து பேப்பர் 2க்கு தேவையான எஸ்ஏயா இருக்கட்டும், ரீடிங் காம்ப்ரிஹென்ஸா இருக்கட்டும், ப்ரிசிஸா இருக்கட்டும், ஆர்குமெண்ட் ரைட்டிங் அண்ட் ரிப்போர்ட். இது எல்லாமே அன்னைக்கு உள்ள நியூஸ் பேப்பர்ல இம்பார்ட்டன்டான ஒரு 5 எஸ்ஏ, ஒரு 5 ஆர்குமெண்ட், 5 ரிப்போர்ட், ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு ப்ரிசிஸ். இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நான் எதுல இருந்து எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டோரியல்ல இருந்து எடுப்பேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு பேப்பர் 2ல இருக்கிறது ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்டென்ட் ஃபார் பேப்பர் 2 இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டாட்டிக் பிடிஎஃப். இது வந்து ஓவராலாவே உங்களுக்கு ஒரு 600 எஸ்ஏ இருக்கும். அது ஒரு மாதிரி ஸ்டாட்டிக் கண்டென்ட், அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை கம்பேர் பண்ணி எந்தெந்த டாபிக்ல இருந்து அதிகமாக கேட்டிருக்காங்களோ அதை கம்பேர் பண்ணி எடுத்தது. இது இப்போ நாளையுமே நான் உங்களுக்கு ஃபுல்லா டெமோ காட்டுறேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீடியோலாம் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இது எப்படி நான் காட்டியிருப்பேன் அப்படின்னா, சும்மா என்கிட்ட இது மாதிரி இ-புக் மெட்டீரியல் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருப்பேன். இப்போ நான் ஃபுல்லா டீடைலா இந்த 4 பிடிஎஃப்யும் உங்களுக்கு நான் ஃபுல்லா 1 by 1 நான் காட்டுறேன். நீங்க டில் எண்ட் வரை வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியில இருந்து நம்ம டெமோ பார்ப்போம். இது ஆக்சுவலாக நான் வந்து டெமோ பிடிஎஃப் இல்லைங்க, இது ஆக்சுவல் பிடிஎஃப். ஓகேங்களா? என்சிஆர்டியை நம்ம எந்த அளவுக்கு சம்மரைஸ் பண்ணி நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் பார்த்துக்கோங்க. சோர்சஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில இருந்து இந்தியன் லாங்குவேஜ், லிட்ரஸி அண்ட் ஃபிலாசபி கிட்டத்தட்ட பேஜ் பார்த்தீங்கன்னா 879 பேஜஸ் இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு மேக்ஸிமம் என்சிஆர்டியில் இருக்குது சோர்சஸை எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, நான் ரேண்டமான ஒரு டாபிக் எடுக்கிறேன். நீங்களே வாசிச்சு பாருங்க. ஓகேங்களா? எந்த அளவுக்கு சிம்பிள் ஸ்ட்ரக்சராக இருக்கு அப்படின்ட்டு நீங்களே பாருங்க. சப்போஸ் நான் ஒரு எக்கனாமிக் ஹிஸ்ட்ரின்னு கொடுத்துருப்பேன்னா, அதில் இருக்க ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து என்சிஆர்டியில் இதே மாதிரி எக்ஸாம்பிள் எல்லா டெஃபினேஷனுக்கும் இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் ஏன் இப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா,
ஒன்ஸ் நீங்கள் இதே மாதிரி சிம்பிளாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் யூஸ்ட் இன் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சின்ன டாபிக் கொடுத்துருப்பேன். அடுத்து இயர்லி லாங்குவேஜஸ், அதுக்கப்புறம் அதில் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அதே மாதிரி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலியமாக கொடுக்கறதுனால இது உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் நான் கண்டென்ட்டுமே ரொம்ப ஈஸி இங்கிலீஷில் தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படிங்கும்போது உங்களுக்கு வாசிக்கிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஓவராலாக நீங்கள் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எடுத்தாலும் சரி, என்சிஆர்டி புக் எடுத்தாலும் சரி, உங்களுக்கு கான்செப்ட் எப்போதுமே மறக்காது. நமக்கு என்ன படித்தாலும் சரி கான்செப்ட் உங்களுக்கு ஒன்ஸ் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக், அதாவது யூபிஎஸ்சி லெவல் கூட நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா, நான் சிஏபிஎஸ்சி நம்ம சேனல் அதுக்கு தான் நம்ம ரன் பண்ணுறோம். பட் ஆனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த என்சிஆர்டி படிச்சுட்டு நீங்கள் யூபிஎஸ்சிக்கு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஏன்னா நம்ம ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்டில் கான்செப்ட் நீங்கள் ஃபுல்லாக கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஓகேங்களா, இதே மாதிரி நான் பேலன்ஸ் இருக்க 4 சப்ஜெக்ட்டும் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபியோட என்சிஆர்டி புக். இது என்சிஆர்டினா நம்ம வந்து சம்மரைஸ் பண்ணி சிம்பிளிஃபையாக எக்ஸாம்பிளோட நம்ம கொடுத்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி டிசிப்ளின்லேருந்து கிட்டத்தட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வர நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் பேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 1200 பேஜஸ் மேலே இருக்குது. இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சிம்பிள் இங்கிலீஷில் நம்ம ரெடி பண்ண புக் தான். ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நான் வந்து ரேண்டமாக நான் உங்களுக்கு ஒரு டாபிக் காட்டுறேன், நீங்களே அதை பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை அப்படி ஒரு பாஸ் பண்ணிட்டு கூட இது ஒன் சிஸ்டம் அப்ரோச் நீங்கள் ரீட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. நம்ம இது எல்லாமே நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்க எல்லாத்துமே நம்ம டெமோ சென்ட் பண்ணுவோம். பட் ஆனால் நான் ஓவராலாக அந்த ஃபுல் புக்கை நான் காமிச்சது இல்லை. அதனால தான் நான் இப்போ வந்து உங்களுக்கு இது ஒரு டெமோ மாதிரி நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போவே ஏப்ரல் ஆயிடுச்சு, நம்ம இந்த டிசம்பர் கூட நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா மட்டும்தான் அடுத்த ஒரு 6 மந்த் நம்ம வந்து ப்ராக்டிஸ்க்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்படி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஓவராலாக நம்ம 2027 அட்டம்ப்ட்டில் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ஃபஸ்ட் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% நம்ம தாண்டிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கலும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ மட்டும் தான் இருக்குது. இன்டர்வியூ பற்றி நம்ம இப்போதைக்கு எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, நமக்கு இப்போதைக்கு என்னன்னா நம்ம ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கணும். இந்த 2 இதை நம்ம ரெகுலராக ஒபீடியண்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூ பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம். இன்டர்வியூ நம்ம கையில் எதுவுமே இல்லை. நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங்காக இருக்கட்டும், நம்ம டெய்லி அந்த அன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறத வச்சு தான் நம்ம இன்டர்வியூ நம்ம கை கொடுக்கும். நமக்கு தேவை ஃபஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் தான். ரிட்டன் எக்ஸாமில் நம்ம எந்த அளவுக்கு கான்செப்ட் கிளாரிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நல்ல ஒரு டெய்லி ரொட்டீனில் அப்ரோச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ரிசல்ட் ரிட்டன் எக்ஸாமில் வந்துடும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் அது கூட டெய்லி இன்க்ளூட் பண்ணிட்டு இருக்கீங்க. வீக்லி 4 டைம்ஸ் நீங்கள் ரன்னிங்கோ ஜிம்மோ நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்குமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாலிட்டிலையும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் இந்தியா பிரிட்டிஷ் ரூல்லேருந்து இந்தியன் ஃபாரின் பாலிசி நேபரிங் கண்ட்ரிஸ் நேஷனல் சிம்பிள்ஸ் கிட்டத்தட்ட 344 பேஜஸ் இருக்குது. ஓகே, 347 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுவுமே அதே மாதிரி தான். உங்களுக்கு இப்போ ரெகுலேஷன் ஆக்ட் 1773 படிக்கிறீங்க அப்படின்னா அதோட லைட்டாக அதோட ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸாம்பிளுமே நான் கொடுத்துருப்பேன். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனாலுமே ஒவ்வொரு பேராகிராஃப் கூட எக்ஸாம்பிள் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸாம்பிளை நீங்கள் கோ த்ரூ பண்ண போது என்ன ஆகும்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் ரியல் லைஃபாகவே நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. நம்ம நாட்டில் என்ன நடக்குது அதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது, இல்லைனா நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாச்சும் காலேஜ் படிக்கிறீங்க, அதே மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் மறக்காது. ஓகேங்களா, நீங்கள் வந்து தியரியாக படிக்கிறத காட்டியும் இதே மாதிரி எக்ஸாம்பிளோட படிக்கும்போது உங்களுக்கு அது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆக்டை பற்றி படிக்கிறீங்க. அது நீங்கள் உங்கள் ஊர் சென்னையில் ஒரு சம்பவம் நடக்குது, இல்லை நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா மதுரையில் ஒரு இஷ்யூ நடக்குது, அது நீங்கள் மெர்ஜ் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்பவுமே மறக்காதுல்ல. அதுக்காண்டி தான் அந்த எக்ஸாம்பிள் வழியாக கொண்டு வந்திருக்கேன். இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயினாக நம்ம என்சிஆர்டி படிக்கும்போது இப்போ லோக்கல் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு என்சிஆர்டி சிம்பிளிஃபைடு நிறைய இருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து சிம்பிள் அதில் என்னெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக புரியுற மாதிரி, அதாவது இப்போ ஆக்சுவலாக இப்போ இந்த நம்ம என்சிஆர்டி ரெடி பண்ணதே இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் கூட நான் பேப்பர் 1 கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன்னா எல்லாமே நான் வந்து சம்மரி ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருப்பேன். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 6th என்சிஆர்டி 12th வரை புக் வாங்கி ஃபுல்லாக படிக்கணும் கூட அவசியம் இல்லை. முடிக்கவும் முடியாதுல 3 monthsல நம்ம கம்ப்ளீட்டாக. அதனால உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு 4 புக் தான் வரும். அப்படிங்கப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெகுலராக ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் படிக்கிறீங்க, 3 மாதம் இருக்குது அப்படிங்கப்போ தாராளமாக நீங்கள் இதை முடிச்சிடலாம். பட் ஆனால் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக், அதாவது நம்ம புக்கில் இருக்க பேசிக் நீங்கள் படித்து முடிச்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் லட்சுமிகாந்த் படிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சுட்டு லட்சுமிகாந்த் போகும்போது உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் இருக்க சிட்டிசன்ஷிப்பாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் லெஜிஸ்லேச்சர், ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்லாமே நமக்கு ஜுடிஷியரி எல்லாமே நமக்கு பாலிட்டி லட்சுமிகாந்த்லையும் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம இதில் இருக்க கான்செப்ட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நீங்கள் போகும்போது உங்களுக்கு நீட்டாக ஒரு ஃப்ளோ கிடைக்கும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு இப்போ இருந்து டைமும் நிறைய இருக்குது. அதனால சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமி. ஓகேங்களா, எக்கனாமியும் அப்படி தான். உங்களுக்கு சிம்பிள் இங்கிலீஷில் எக்கனாமி இன்ட்ரோடக்ஷன்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் வரை கிட்டத்தட்ட 200 பேஜஸ் இருக்குது. இது நம்ம சிம்பிளாக 20 டேஸில் நீங்கள் நினச்சிங்கன்னா 20 டேஸில் இந்த புக்கை முடிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் கான்செப்ட்டை ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ், எக்கனாமி ரிலேட்டடாக நியூஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக நியூஸ் படிக்கும்போது நீங்கள் மெர்ஜ் பண்ணி படிக்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிரும். இன்னொன்று எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து நியூஸில் முக்கால்வாசி நியூஸ் நம்ம வந்து எக்கனாமி ஓரியன்டாக தான் படிப்போம். அப்படிங்கும்போது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி எழுத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் எஸ்ஏ கேட்டால் கூட நம்ம வந்து ஈஸியாக நம்ம அழகாக மெர்ஜ் பண்ணி எழுதிடலாம். ஓகேங்களா, இதுமே அதே மாதிரி தான். கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா அது சின்ன டெஃபினேஷன், அதோட ஃபியூச்சர்ஸ், அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட நம்ம இப்போ கம்பெனி லைக் அமேசான், ஆப்பிள் அண்ட் டெஸ்லா ஆப்ரேட் ஃப்ரீலி இன் கண்ட்ரீஸ் லைக் யூஎஸ்ஏ அண்ட் யூகே, டிசைட் பிரைசஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் தெம்செல்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிளும் இந்த பேராகிராஃபும், அதாவது இதோட டெஃபினேஷனும் இந்த எக்ஸாம்பிளும் நீங்கள் மெர்ஜ் பண்ணி படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி மறக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ரமேசிங் மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில் இந்த கேபிட்டலிஸ்ட் எக்கனாமி படிக்கும்போது இதே கான்செப்ட் தான் வரும். அவங்க கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 600+ எஸ்ஐ ரெடி பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் மெட்டீரியல். இது உங்களுக்கு எப்படி நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ரோல் ஆஃப் சிஏபிஎஃப் இன் இன்டர்னல் செக்யூரிட்டியிலிருந்து சோஷியல் இஷ்யூஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 21 டாபிக்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மேக்ஸிமம் இந்த 21 டாபிக்ஸ்ல இருந்து தான் நமக்கு எஸ்ஐ ஒரு மாதிரி ஃப்ரீக்வெண்டா கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் இது ரிலேட்டடா தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 21 டாபிக்ல இருந்து நான் ஈச் எக்ஸ்ல 30 எஸ்ஐ நான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் சிஏபிஎஃப் இன் இன்டர்னல் செக்யூரிட்டியில இருந்து ஒரு 30 எஸ்ஐ நம்ம கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இல்லைனா இருங்க ஒரு ரேண்டமா நான் ஒன்று எடுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ரேண்டமாக எடுத்தேன். இப்போ சைபர் செக்யூரிட்டி இன் இந்தியாவில் நீங்கள் இப்போ ஒரு லாஸ்ட் இயர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கூட சைபர் செக்யூரிட்டியிலிருந்து நமக்கு கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 எஸ்ஏ நான் கொடுத்துருப்பேன். இது வந்து இது நான் ஏன் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதுவும் சிம்பிள் இங்கிலீஷில் தான் இருக்கும். நீங்கள் ஒன் டைம் நான் இப்போ கூட நீங்கள் பாஸ் பண்ணிட்டு அப்படி ரீட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது அவ்வளோ ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம ஃப்ரீக்வெண்டா சிஏபிஎஃப் ஏசி எக்ஸாம்ல எஸ்ஐல இந்த ஒரு 21 டாபிக்ஸ்ல இருந்து நமக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த 21 டாபிக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு 30 எஸ்ஐ டீம்ஸா நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஈச் 30 இருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா 600+ இருக்கு நமக்கு. அப்போ நீங்க ரெகுலரா சைபர் செக்யூரிட்டியை பத்தி நீங்க இப்போ இதுலயும் படிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லயும் நம்ம ஏஐ பத்தி சைபர் செக்யூரிட்டில இருந்து நான் பேப்பர் 2 அதுவும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. நான் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இப்போ நான் வந்து பேப்பர் 2 பிராக்டிஸ் செட்னு ஒன்று கொடுத்துட்டு இருக்கோம். அது என்னன்னா நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு 5 எஸ்ஐ. அப்போ நம்ம அதுலயும் படிப்போம் இதுலயும் படிப்போம். அப்படிங்கும்போது ஓவராலாக இந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஒரு 6 மந்த் 9 மந்த்ஸ் இப்போ இருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிஏபிஎஃப்க்கு ஒரு 6 மந்த் ப்ரிப்பரேஷன் ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஜனவரிலேருந்து ஆகஸ்ட் மந்த் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து புதுசாக படிக்கிறவங்களை காட்டியும் நீங்கள் அவங்களை தாண்டி ஒரு 90% ஆஃப் ஆஸ்பிரண்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டே முன்னாடி ஆயிருவீங்க இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா. அதுக்கு தான் நான் வந்து 6 ஹவர்ஸ் பிளான்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த பிளானை வச்சுட்டு நான் சொல்கிற மெத்தடில் இப்போ நீங்கள் பார்த்த மெத்தடில் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த டிசம்பருக்குள்ளேயுமே நீங்கள் பேப்பர் 2 கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிருவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தான் 300+ ஆர்குமெண்ட் டாபிக்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஆர்குமெண்ட் ரைட்டிங் நம்ம ஃபேர் அண்ட் அகேன்ஸ்டாக எழுதுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதோட பேட்டர்ன் என்ன, அதோட ஃபார்மெட் எப்படி எழுதணும், ஃபேருக்கு நம்ம எப்படி சப்போர்ட்டாக எழுதுவோம், அகேன்ஸ்ட் நம்ம எப்படி ஆப்போசிங்காக எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம பேசிக்காக இன்டர்னல் செக்யூரிட்டியிலிருந்து ஆரம்பிப்போம். அடுத்து டெரரிசம் வர்சஸ் ஹியூமன் ரைட்ஸ், அதே மாதிரி அது இன்ட்ரோடக்ஷன், அதோட ஃபேர் என்ன, அகேன்ஸ்ட் என்ன, அதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்த பற்றியும் தீமும் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 300 கொஸ்டின் நம்ம ஆர்குமெண்ட் ரைட்டிங் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 300+ நியர்லி ரிப்போர்ட் நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நான் இப்போ உங்களுக்கு லைட்டாக சாம்பிள் காட்டுறேன். அதுவும் இதே மாதிரி தான். அதோட பேட்டர்ன் எப்படி, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பிடிஎஃப்ல இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு எப்படி நம்ம டைட்டில் கொடுத்து நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 300+ ரிப்போர்ட் இருக்கும். ஒரு சாம்பிள் இது நீங்கள் வந்து ஒரு பேஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நக்சலிசம் பற்றி இப்போ நேற்று கூட நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரெடி பண்ணும்போது பேப்பர் 2 ப்ராக்டிஸ் செட்டில் நக்சலிசம் பற்றி கேட்டிருந்தாங்க. அப்போ நீங்கள் அந்த கரண்ட் டாப்பிக்கும் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு அதிலிருந்து இப்போ நீங்கள் இதுலையும் ரிப்போர்ட் படிப்பீங்க. ரிப்போர்ட் டாப்பிக்கும் நம்ம சாம்பிள் நீங்கள் படிப்பீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்னா நீங்கள் எப்படி படிக்கணும்னு படிச்சிருவீங்க. இப்போ ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ணி நம்ம ரெகுலராக படிக்கும்போது உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் நீங்கள் ரிப்போர்ட்னா எப்படி இருக்கும், அதாவது பேப்பர் 2க்கு உண்டான பயமே உங்களுக்கு இருக்காது. ஏன்னா எது கேட்டாலும் நம்ம எழுதிடலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி உங்களுக்கு வந்துடும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க டைம் இருக்கும்போது இப்போ நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாலாம் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அந்த டைம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. 2021 ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் இப்போ இருந்து தாராளமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நம்ம ஒரு பிஐபி அதுக்கப்புறம் பல சோர்சஸ் வெப்சைட்ல இருந்து நமக்கு சிஏபிஎஃப்க்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாமே நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் மாதிரி ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? சப்போஸ் வீக்லி பிடிஎஃபாக கொடுப்பேன், இல்லைனா டெய்லி மேக்ஸிமம் டெய்லி வந்துடும். சப்போஸ் டெய்லி இல்லைனா வீக்லி பிடிஎஃபாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? இதுவும் அதே மாதிரி தான். நான் இப்போ ஆக்சுவலாக எப்படி எடுப்பேன் அப்படின்னா ஒரு நியூஸ் ஒரு ஆர்டிகல் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிகலை நம்ம எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக புரியுற மாதிரி கொடுக்க முடியுமோ ஃபர்ஸ்ட் அந்த ரிப்போர்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டை ஓவராலாக கவர் பண்ணிவிட்டு அதோட கீ ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே பாயிண்டாக தான் உங்களுக்கு வரும். அதனால உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இல்லை நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே நம்ம கேட்கும்போது நம்ம டெமோ எல்லாருமே சென்ட் பண்ணிடுவேன். பட் ஆனால் ஒரு ஓவராலாக கிளாரிட்டி மாதிரி நான் இன்னும் கொடுக்கல நம்ம கோர்ஸுக்கு. அதனால தான் நான் இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இல்லை நான் இன்றைக்கி வந்துட்டு வேறு ஒன்று தான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஏன்னா டவுட் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பேப்பர் 2க்கு எப்படி கொடுப்பீங்க, இல்லைனா அது பேப்பர் 1க்கு என்னெல்லாம் கவர் ஆகும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதுனால தான் சரி இதில் நம்ம கோர்ஸை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதுவும் சிம்பிள் இங்கிலீஷில் உங்களுக்கு ஈஸியாக தான் கவர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த இசிஎம்எஸ் ஸ்கீமை பற்றி பார்த்தாலுமே இதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஃபினான்ஸில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு எஸ்ஏயாக கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஸ்கீமை பற்றியோ இல்லை கரண்ட் அஃபேர்ஸில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த நியூஸில் இருக்கும்போது இதையும் நான் உங்களுக்கு எல்லாம் பாயிண்டாக கொடுக்கறதுனால உங்களுக்கு படிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் இப்படி எல்லாமே சம்மரி பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஏன்னா இது ரொம்ப இன்னொரு நிறையவே டவுட் கேட்டாங்க. இது மட்டும் படித்தா போதுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் இதை தாண்டி நீங்கள் படித்தாலுமே நீங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு அது மக பண்ணியோ புரிஞ்சு படிக்கிறதுக்கு முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளே ஒரு 25-20 எஸ்ஏ நியர்லி 20 கரண்ட் அஃபேர்ஸ் நியர்லி கொடுக்குறோம். அப்படிங்கப்போ நீங்கள் இதுவும் படிப்பீங்க. அது போக நம்ம பேப்பர் 2 ப்ராக்டிஸ் செட்டுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான். அதுவுமே நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் எடுத்திருக்கோம். அதோட சாம்பிள் நான் இப்போ காட்டுறேன். அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ரெண்டை தாண்டி நீங்கள் அடுத்து ரொம்ப லோட் ஏற்றிக்கிட்டே போனீங்க அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேங்களா? அதனால நம்ம கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்க நம்ம இதை மட்டும் படிங்க போதும். பேப்பர் 2 கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், பேப்பர் 2 இருக்கட்டும். இதை தாண்டி நீங்கள் வெளியே வேணா சும்மா சாம்பிளுக்கு எஸ்ஏ எதுவும் யாராச்சும் நீங்கள் எதுவும் பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா சும்மா எஸ்ஏ வேணா ப்ராக்டிஸ் பண்ணி எழுதி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் இதை தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் வெளியே போகிறது ஓவர்லோடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 ப்ராக்டிஸ் செட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் April 2 இது நேற்று நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணது. இது April 2 உள்ளது. ஓகேங்களா? இதுலையும் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் எஸ்ஏ ரைட்டிங், ஆர்குமெண்ட் ரைட்டிங், ரிப்போர்ட், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், ப்ரிசஸ் எல்லாமே நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து தான் எடுத்து கொடுத்துருப்போம்.
நியூஸ் பேப்பரில் இப்போ செமிகண்டக்டர் பற்றி ஒன்று வந்திருக்கு அப்படின்னா இதை நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து நம்ம இது ஒரு எஸ்ஐ ஃபார்மெட்டில் மாற்றி நம்ம இது கொண்டு வந்து கொடுத்தது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஏஐ பற்றி நான் இப்போ ப்ரீவியஸாகவே சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து சைபர் செக்யூரிட்டி பற்றி கேட்பாங்க. அப்போ நம்ம ஏஐ பற்றி நம்ம இப்போ படிக்கும்போது நம்ம ரெண்டுக்கும் மெர்ஜ் பண்ணி நமக்கு ஒரு எஸ்ஐ மாதிரி எழுத தெரிஞ்சிருக்கணும். இந்த நியூஸையும் அதையும் மெர்ஜ் பண்ணி எழுத தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் நேற்றுக்கு நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த எல்பிஜி பற்றி பிஎன்ஜி பற்றி நமக்கு இப்போலாம் ஒரு பிஎன்ஜி பற்றி இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நியூஸை பற்றியும் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். பிஎன்ஜினா என்ன, நேச்சுரல் கேஸ் எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் ஒரு 8 எஸ்ஐ கிட்ட கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட் ரைட்டிங், இது ஒரு 5 ஆர்குமெண்ட் ரைட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்போர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரீடிங் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. நம்ம கிட்ட நீங்கள் சாம்பிள் கேட்க நான் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு டேரக்டாகவே சென்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இது நம்ம ரெகுலராக சென்ட் பண்ணுறதுனால இது ஒன் டே பிடிஎஃப் கூட உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அது போக நான் உங்களுக்கு வந்து எஸ்ஐயாக இருக்கட்டும், ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், ஆர்குமெண்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு சாம்பிள் வீடியோஸாக உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். சரிங்களா. இப்போ நீங்கள் இதில் இருக்க எல்லாமே நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரண்ட் அஃபேர்ஸ் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் எப்படிலாம் இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். பேப்பர் டு ப்ராக்டிஸ் செட் ஃப்ரம் நியூஸ் பேப்பர் அதுவும் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டாட்டிக் டாபிக் உங்களுக்கு எஸ்ஏ, ஆர்குமெண்ட், ஸ்டாட்டிக் பிடிஎஃப் உங்களுக்கு எல்லாமே காமிச்சேன். ஓகேங்களா. இது எல்லாமே உங்களுக்கு ஷார்ட் அண்ட் சிம்பிள் இங்கிலீஷாக தான் இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணவும் ஈஸியாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா. எக்ஸாம் ஃபோக்கஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா. நீங்கள் எங்கேயுமே தேடி அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு ஃபுல் பேக்கேஜாக ரெடிமேட் மெட்டீரியலாகவே நான் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா. அண்ட் லாஸ்ட் நான் சொல்லணும் அப்படின்னா இது எல்லாமே நான் வந்து எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் அதோட கொஸ்டின் அனலைஸ் எடுத்து எந்த டாபிக் எஸ்ஐ டாபிக் இம்பார்ட்டனோ அதுல இருந்து ஒரு 30+ எஸ்ஐ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டாப்பர் ஸ்ட்ராட்டஜி அவங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி ரிவிஷன் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா. நீங்கள் டைமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இது வந்து நான் ஒரு ப்ரூவன் பார்த்தா தான் நான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ரீசனிங் ப்ராக்டிஸ் பண்ணணும், சயின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கூடிய சீக்கிரத்தில் சயின்ஸ் மெட்டீரியலும் ரெடி பண்ணலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் அவுட் சைடாக படிக்கணும்னா இதுதான் படிக்க போறீங்க. அதுக்கப்புறம் மற்றபடி எல்லாமே நீங்கள் கான்செப்ட் எல்லாமே நீங்கள் நம்ம இதிலே இருந்து கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வெளியே போவீங்க. சரிங்களா. உங்களுக்கு இதை பற்றி டவுட் எதுவும் இருக்குது இல்லை நம்ம கிட்ட மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோலையுமே நான் இப்போ நம்பர் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்பர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் நம்ம கிட்ட நம்மகிட்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். டெமோ பாருங்கள். எதுவும் டவுட்னா கேளுங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே, ஆல் தி பெஸ்ட். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக படிக்க ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. அண்ட் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்ட்ரக்சர்டு ப்ரிப்பரேஷனாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. நானே கிட்டத்தட்ட எல்லாத்துலேயும் பார்த்து வச்சு தான் நமக்கு எல்லாமே நம்ம பார்த்து தான் ரெடி பண்ணியிருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம சிம்பிளாக கொடுக்கணும், அதே மாதிரி ஈஸியாகவும் இருக்கணும், அது உங்களுக்கு புரியவும் செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப டிலே பண்ணாதீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனை. இப்போ விட்டுட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்பவே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாமோ அப்படிங்கிற தாட் மட்டும் நமக்கு வந்துடக்கூடாது. இப்போ இருந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. CAPFACயில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோர்ஸஸை கண்டிப்பாக நீங்கள் 2027 அட்டம்ல கிளியர் பண்ணி அந்த ஃபோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.